அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனல். கிச்சன் குறிப்புகள் சம்மந்தமான வீடியோக்கள் நம்ம இந்த சேனலில் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அந்த வகையில் பூரி சப்பாத்திக்கு அருமையான ஒரு சைட் டிஷ்ஷு நம்ம இந்த வீடியோ பதிவு மூலமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எப்போவுமே நம்ம உருளைக்கிழங்கு மசாலா அந்த மாதிரி பண்ணுவோம். இன்றைக்கி அதே உருளைக்கிழங்கோடு சேர்த்து இந்த மசால் பூரி மசால் டால் மாதிரியும் இருக்கும். இதே மாதிரி நம்ம செய்து இந்த வீடியோ பதிவில் காட்ட போகிறோம். 2 தக்காளி, 2 வெங்காயம், பூண்டு, ஒரு 4 பல், ஒரு 4 பச்சை மிளகாய், தோல் நீக்கி சின்ன சின்னதாக நறுக்கின இஞ்சி, ஒரு 2 உருளைக்கிழங்கு தோல் நீக்கி வச்சுருக்கோம், ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு, இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒரு குக்கர் இதுக்கு அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பாசிப்பருப்பை அதில் போட்டு நல்லா வேக வைக்கிறோம். ஒரு பாதி அளவுக்கு அந்த பாசிப்பருப்பு நல்லா கொதித்து வேகும்போது தோல் நீக்கி வச்சிருக்கிற நசுக்கி வச்சிருக்கிற பூண்டு 4 பல்லே அதில் போட்டுருங்க. அதே மாதிரி இஞ்சியும் நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சியும் அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை மிளகாய் 4-5 பச்சை மிளகாய் கீத்தி வச்சுருக்கோம், அதையும் அதில் போட்டு நல்ல ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்க விட்டு நறுக்கி வச்சிருக்கக்கூடிய தக்காளி, வெங்காயம் இது ரெண்டையும் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கிளறி விட்டு கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் தோல் நீக்கி வச்சிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கையும் அதில் போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதில் இப்போ இது 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம இந்த இது தயார் பண்ணுறோம். அதுக்கு 1.5 ஸ்பூன் நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு அதில் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஆகிப்போச்சு அப்படின்னா உப்பு அப்புறம் சாப்பிட முடியாது, தூக்கி தான் போடணும். இப்போ அந்த குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் அளவுக்கு விட்டு நான் ரிலீஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த பாசிப்பருப்புலேருந்து அதில் போட்டிருக்கிற தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இதை நல்ல ஒரு கரண்டியை வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு நல்லா மசிச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்ல மசியல் ஆகிடும். இந்த காயெல்லாம் நல்ல மசியல் பண்ண மாதிரி ஆகிடும். இப்போ அதில் நல்ல வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணுறேன். தேவைப்பட்டால் ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கிளறிட்டு அதில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவைப்பட்டால் கொஞ்சம் 2 வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்ல எண்ணெயில் போட்டு தாளித்து அதில் கொட்டிட்டீங்க அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். காரம் வேணும் அப்படின்னா ஒரு காஞ்ச மிளகாய் அதையும் அதில் போட்டு தாளித்து அதில் கொட்டிட்டு சப்பாத்தி, பூரி எதுக்காக இருந்தாலும் இதை டேஸ்ட் பண்ணி இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி இலை இருந்ததுன்னா அதையும் அதில் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவு கீழே உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் செய்து உங்கள் வீட்டில் தயார் பண்ணி சப்பாத்திக்கு, பூரிக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க சுத்தமாக காலி பண்ணுவாங்க. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம சூட்டாக இருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.